My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamilnadu Medical Selection Committee round 1 extension round kuriya result இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஃபார் MBBS as well as BDS ரெண்டுக்குமே இன்றைக்கி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் எதுவும் இல்லை MBBSஸை பொறுத்த வரைக்கும். ஸோ MBBSல கவர்மெண்ட் காலேஜஸில் என்னென்ன சீட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் MBBSஸை பொறுத்த வரைக்கும் ST அண்ட் SCA அண்ட் ST கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் சீட்ஸ் இருந்துச்சு, அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணாங்க. ஸோ SCA பொறுத்த வரைக்கும் 363 மார்க்குக்கு கிடச்சிருக்கு. நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ஃபார் SCA 363 க்ளோஸ் ஆகிருக்கு. அதே இது ST கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல் கிடச்சிருக்கு. 317 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. 317 மார்க் வரைக்கும் ST கேட்டகரியில் திண்டுக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ SCயில் எந்த கேட்டகரி சீட்ஸும் இல்லை. அண்ட் இது ப்ரைவேட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா SC கேட்டகரியில் 397க்கு சென்ட் பீட்டர்ஸ் கிடச்சிருக்கு. கடைசியாக சென்ட் பீட்டர்ஸில் 397 மார்க்ஸ் SC கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிருக்கு. SCA கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 323 மார்க்ஸுக்கு சென்ட் பீட்டர்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அன்னபூர்ணாவில் கடைசியாக 280 சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸ்டெண்டட் ரவுண்டுடைய ரிசல்ட் அனாலிசிஸ். ஸோ BDSக்கு என்னென்ன மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.